நான் சொன்னேன், 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவனை மறைக்க முடியாது. அதுவும் குறிப்பாக அந்த சூரியனை மறைக்க இந்த சூரியனை இன்றைக்கு தளபதி போட்டிருக்கிறார். ஆதவென்றாலே அர்த்தம் சூரியன். அந்த சூரியனை மறைப்பதற்கு இந்த சூரியன் புறப்பட்டிருக்கிறது. அது மறைகிற சூரியன். இது விண்ணிலே இன்றைக்கு ஒளிவு விடக்கூடிய ஒரு சூரியனாக ஆதவ இங்கே வந்திருக்கின்றார்கள். வில்லிவாக்கத்தில் வெற்றி பறிப்பது என்பது அவ்வளவு சிரமமான காரியம் இல்லை, உங்களுக்கு தெரியும். 80 வெற்றி பெற்றேன். மாபெரும் தொகுதி, 6 தொகுதிகளை உள்ளடக்கிய வில்லிவாக்க தொகுதி. இப்போது இருக்கிற பாதி கொளத்தூர், இப்போது முழுமை பெற்றிருக்கிற வில்லிவாக்கம், முழுமை பெற்றிருக்கிற அம்பத்தூர், முழுமை பெற்றிருக்கிற மதுரவாயில், முழுமை பெற்றிருக்கிற விருகம்பாக்கம், திருவேற்காடு, ஆவடியில் பாதி பகுதி, மாதவரம் தொகுதியிலே பாதி பகுதி, இவையெல்லாம் சேர்ந்த ஒரு வில்லிவாக்கத்தில் ஒரு இளைஞனாக 28 வயதிலே களத்தில் எப்படி தளபதியெல்லாம் இன்றைக்கு இளைஞர்களாக பார்த்து, நேர்மையானவர்களாக பார்த்து, புன்னகை ததுவுகிற முகத்தோடு வருகின்ற இளைஞர்களை பார்த்து களத்தில் நிறுத்தப் போகின்றாரோ, அப்படிப்பட்ட நேரத்தில் தான் 28 வயது நிரம்பிய என்னை இந்த வில்லிவாக்கம் தொகுதி நிறுத்தினார்கள். இவர் வெற்றி பெறுவாரா என்று நினைத்த நேரத்தில் ஏளனம் செய்தார்கள், ஏகடியம் பேசினார்கள். ஆனால் புரட்சி தலைவர் என்கின்ற அந்த நல்ல மனிதருக்காக யார் உங்களுக்கு வேண்டும் என்று மக்களை கேட்டார். எனக்கு வேண்டியது எம்ஜிஆர் என்று சொல்லி மக்கள் அன்றைக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற வைத்தார்கள். யார் செல்வாக்கு மிக்கவர்கள் என்றால், யார் நல்லவர் என்று மக்கள் நம்புகிறார்களோ அவர்தான் வெற்றி பெற முடியும். இன்று நல்லவர் என்று நம்முடைய தளபதி விஜயை மக்கள் நம்புகிறார்கள், அவர்தான் வெற்றி பெறுவார். தீய சக்தி திமுக என்றவர் சொல்லிவிட்ட பிறகு தூய சக்தி நீங்கள் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த நாள். அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் விசுவாசமிக்கவர், புரட்சி தலைவரால் வளர்க்கப்பட்டவர், புரட்சி தலைவி அம்மாவால் நேசிக்கப்பட்டவர், வளர்க்கப்பட்டவர். காலையில் அவர் படத்துக்கெல்லாம் மாலை போட்டுவிட்டு மரியாதை செய்துவிட்டு கலங்கிய கண்களோடு வந்தார். நான் நினைத்து கொண்டேன், எப்பேற்பட்ட இயக்கம் இன்றைக்கு பாழாகி கொண்டிருக்கிறது. காரணம் என்ன என்று சொன்னால், தளபதி விஜயை போன்ற நல்லவர்களை மக்கள் தேர்ந்தெடுத்து விட்டார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் கேட்கிறேன், அவர்கள் மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. எத்தனையோ பொய்யான வாக்குறுதிகளை தந்தார்கள். பட்டியல் போட்டு நம்முடைய அண்ணன் ராஜ்மோகன் அவர்களை கேட்டால், இங்கே பேசிய நண்பர்களை கேட்டால் பட்டியல் போட்டு வரிசையாக சொல்லுவார்கள். தொகுத்து வழங்கிய சகோதரி ரொம்ப அருமையாக இங்கே பேசினார்களே, 1000 விஷயங்களை சொல்ல முடியும். ஆனால் ஒரே ஒரு கேள்வி, புரட்சி தலைவர் அம்மாவுடைய பிறந்த நாளில் என் உள்ளத்துக்குள்ளே பீரிட்டு கிளம்புகிறது. என்ன சொன்னார்கள்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புரட்சி தலைவர் அம்மாவுடைய மறைவு எப்படி ஏற்பட்டது நீதி விசாரணைக்கு நிச்சயமாக ஒரு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்னாரா இல்லையா? 5 ஆண்டு காலத்தில் என்ன செய்தார்? கொடநாட்டிலே கொள்ளை வழக்கு நடந்தது, கொலை நடந்தது. புரட்சி தலைவர் அம்மா விரும்பி நேசித்த அந்த கொடநாட்டு வழக்கு என்ன ஆயிற்று? வந்தால் நீதியை நிலைநாட்டுவேன், குற்றவாளிகளை தண்டிப்பேன் என்று சொன்ன முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, இந்த 2க்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு தேர்தலாக இதை நான் கருதுகின்றேன். சிலரை சில நாள் ஏமாற்றலாம், பலரை சில நாள் ஏமாற்றலாம், ஆனால் எல்லாரையும் எல்லா நாளும் ஏமாற்ற முடியாது என்பதற்கு இந்த தேர்தல் களம் இன்றைக்கு அமைய போகிறது. நம்மை பொறுத்த வரைக்கும் களம் தெளிவாகிவிட்டது. நேற்று தளபதி ரொம்ப வேலூரில் பேசிய பேச்சு தமிழ்நாடு முழுவதும் கிடுகிடுக்க வைத்து விட்டது. 5000 பேர் தான் வர வேண்டும் என்று சொன்னார்கள். நம்முடைய பொதுச் செயலாளருக்கு தெரியும், 4900 பேர் தான் இந்த பார்த்து கொண்டு பாஸ் கொடுத்து உள்ளே உட்கார வைத்து விட்டார். சென்னையிலே தொடங்கி வேலூர் வரைக்கும் திரண்ட அந்த கூட்டமும், காருக்கு பின்னாலே ஓடி வந்தவர்களும் வர வேண்டாம் வர வேண்டும் என்று சொன்னாலும் உயிரை சுத்தமாக வதித்து ஓடி வந்த அந்த தொண்டர் கூட்டத்தை எல்லாம் பார்த்து கொண்டே வந்தோம். எதை நம்பி என்றால், இந்த நாட்டுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க வேண்டும். போதும் உங்கள் ஆட்சி. எத்தனை ஆண்டு காலம் மாற்றி மாற்றி உங்களுக்கு போடுவது? உன்னை பார்த்தா நீ போய் கவர்னரை பார்த்து மனு கொடுக்கிறாய், அப்புறம் நீ ஆட்சிக்கு வந்தால் நீ போய் கவர்னரை பார்த்து மனு கொடுக்கிறாய். கொடுத்த மனுக்கள் என்ன ஆயிற்று என்று பதில் சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கின்றவரெல்லாம் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். 2 பேரும் ஒற்றுமையாக களத்தில் நின்று கொண்டு என்னை நீ போட்டு கொடுக்காத, என்னை நீ காட்டி கொடுக்காத என்று இன்றைக்கு மக்களை கலங்கடித்து கொண்டிருக்கிற அந்த கட்சிகளுக்கெல்லாம் விடை கொடுத்து விட்டு ஒரு மாபெரும் தீர்ப்பை எழுதுவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள். அந்த களத்திலே முதல் புள்ளி பெரம்பூரில் வைத்தாகிவிட்டது. 2வது களம் இப்போது தயாராகிவிட்டது. களத்தினுடைய நாயகனாக நம்முடைய அன்பு சகோதரர் ஆதவ அர்ஜுனா களத்தில் இறங்கிவிட்டார். வில்லிவாக்கத்தை பற்றி இனிமேல் கவலை இல்லை. இந்த ஒரு கூட்டத்தோடு அந்த வெற்றி கொடியை நாட்டுகிற அந்த பணியை விரைவாக முடித்துவிட்டு அடுத்தது எங்கே என்று உள்ளே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆக தமிழ்நாடு முழுவதும் இதே நிலைமை தான். வில்லிவாக்கத்தில் மட்டுமல்ல, பெரம்பூரில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நிலைமை மாற்றம் வேண்டும், ஏற்றம் பிறக்க வேண்டும்.
எங்கள் ஏமாற்றியவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். கோட்டையிலே கோலோச்சுகிற கோமானாக தளபதி விஜய் அமர்த்தி காட்டுவோம் என்று தமிழ்நாட்டு மக்கள் ஆர்ப்பரித்து இன்றைக்கு பணிகளை துவக்கி இருக்கிறார்கள். வாக்களிக்க காத்திருக்கின்றார்கள். நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களை பொறுத்த வரைக்கும் வில்லிவாக்கம் வீழ்த்த முடியாத, வெல்ல முடியாத தொகுதி அல்ல. இங்கே வந்திருக்கின்ற உங்களுடைய ஆர்வத்தை பார்க்கிற போது எனக்கு களம் தெளிவாக தெரிகிறது. எந்த கொம்பன் வந்தாலும் உங்களை வீழ்த்த முடியாத நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வீறு கொண்டு எழுந்து பணியாற்றுங்கள். எப்போது அழைத்தாலும் நான் வருவேன். அதே போன்று அருமை அண்ணன் VS பாபு வருவார். நாங்களெல்லாம் அழைப்போம், அழைத்தால் வருவார்கள். ஆனால் யாரை ஓட விட வேண்டுமோ அண்ணன் பார்த்துக் கொள்கிறார், அவர் ஓட விடுவார். எங்களை பொறுத்த வரைக்கும் களம் தெளிவாக தெரிகிறது. வில்லிவாக்கத்தில் வெற்றி கொடியை நாட்டுவோம் வாருங்கள் என்று உங்களை அழைத்து வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.